சற்று முன் அமைச்சர்கள் நீக்கம், முதல்வர் விஜய் கொடூர நடவடிக்கை, அதிர்ச்சியில் தவேகாவினர். அதாவது அமைச்சர்களின் செயல்திறன் மற்றும் செயல்பாடுகள் குறித்த இரகசிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசில் முதல் முறையாக பெரிய அளவிலான அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு வருகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் உட்பட தற்போதைய அமைச்சர்கள் 4 பேர் பதவியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும், குறைந்தது 3 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாகவும் தலைமைச் செயலக மூத்த வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன. செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த உடனே இந்த அமைச்சரவை மாற்ற நடவடிக்கைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. மேலும் அதிமுகவிலிருந்து விலகி தவேகாவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் வாய்ப்பளிக்க உள்ளது. தலைமைச் செயலாளர் எம். சாய்குமார் தயாரித்து அளித்துள்ள இரகசிய செயல்திறன் தணிக்கை அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அமைச்சர்களின் செயல்பாடுகளை முழுமையாக ஆய்வு செய்து வழங்கப்பட்டுள்ள இந்த அறிக்கையின் தரவுகளின்படி மட்டுமே அமைச்சரவை மாற்றப்படும் என அரசு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி வருகின்றன. அறிக்கையின் அடிப்படையில் பின்வரும் 4 அமைச்சர்கள் பதவியேற்கும் அபாயத்தில் உள்ளனர். பி. விஸ்வநாதன், ஏ. விஜய் தமிழன் பார்த்திபன், கே. ஜெகதீஸ்வரி மகளிர் உரிமைத்துறை, டி. சரத்குமார் மேலாண்மைத்துறை மனிதவள மேலாண்மைத்துறை. ஏற்கனவே முதல்வர் பலமுறை எச்சரித்தும் பி. விஸ்வநாதன் மற்றும் ஏ. விஜய் தமிழன் பார்த்திபன் ஆகிய இருவர் மீதும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் பொதுவழி நடத்தை சார்ந்த புகார்கள் தொடர்கின்றன. சமூக நலத்துறை அமைச்சர் கே. ஜெகதீஸ்வரி மீது அவரது கட்சி தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் குற்ற பின்னணி கொண்டவர்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதேபோல மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் டி. சரத்குமார் மீது போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் அரசின் நற்பெயருக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களை நீக்குவது மட்டுமில்லாமல் நிர்வாகத்துறையை உயர்ந்த இலாக்காக்களையும் மாற்ற தலைமை திட்டமிட்டு வருகிறது. எஸ். கீர்த்தனா மற்றும் எஸ். கமாலி தவேகா ஆகியோரின் துறை சார்ந்த செயல்பாடுகள் ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வேறு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட உள்ளன. மேலும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கும் காங்கிரசின் எஸ். ராஜேஷ்குமார் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வேறு துறைக்கு மாற்றப்படலாம் என தெரிய வருகிறது. கூட்டணி கட்சியான விசிகாவை சேர்ந்த வன்னியரசுக்கு வேறு முக்கிய அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான இறுதி முடிவை முதல்வர் விஜய் எடுப்பார். செப்டம்பரில் நடைபெறும் இந்த அமைச்சரவை மாற்றம் முதற்கட்ட நடவடிக்கை ஆகும். நிர்வாக சீர்திருத்தத்திற்கு முன்னுரிமை அளித்து கட்டம் 1 செயல்படுத்தப்பட்ட பிறகு கட்டம் 2 அரசியல் சேர்க்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அதிமுகவின் மூத்த தலைவர்களான சி. விஜயபாஸ்கர், எம். விஜயபாஸ்கர், மரகதம் குமாரவேல் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடமளிக்க திட்டமிட்டு வருகிறார்கள். இருந்தாலும் இவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளின் அடிப்படையில் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தேர்தல் தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் முதற்கட்ட அமைச்சரவை மாற்றத்தை முடித்துவிட்டு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை நடத்த முதல்வர் விஜய் திட்டமிட்டு வருகிறார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையும் கூட்டணி தர்மத்தையும் நிலைநிறுத்த முதல்வர் விஜய் மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது தொடர்ந்து புகார்களில் சிக்கும் 4 அமைச்சர்கள் இந்த லிஸ்டில் இருப்பதாகவும் அதில் ஒருவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் என்றும் தகவல் வெளியாகி இருப்பதால் தவேகா அமைச்சர்கள் இடையே பரபரப்பு நிலவி வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தவேகா ஆட்சியை பிடித்தது. முதல்வராக விஜய் பதவியேற்றார். அவரது கேபினெட்டில் விஜயுடன் சேர்த்து 35 பேர் அமைச்சர்களாக உள்ளனர். இதில் செங்கோட்டையனை தவிர அனைவருமே முதல் முறை அமைச்சர்கள் ஆவார்கள். இதனால் அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து உளவுத்துறை மூலமாக தகவல்களை முதல்வர் விஜய் பெற்று வருவதாகவும், சரியாக செயல்படாவிட்டால் அவர்கள் பதவியை பறிக்கவும் விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கூடி வருகின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கூட அமைச்சர்கள் தவறு செய்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும், தெரிந்தவர் தெரியாதவர் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன் என்று எச்சரித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அமைச்சர்கள் சிலர் தொடர்ந்து சர்ச்சைகள் சிக்கி வரும் நிலையில் கேபினெட்டில் சில அதிரடி மாற்றங்களை செய்ய விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து செப்டம்பருக்கு பிறகு கேபினெட்டில் மாற்றம் எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் ஆகியோரின் பதவி படிக்கப்படலாம் என்று கோட்டை வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. விஜய் தமிழன் பார்த்திபன், விஸ்வநாதன், ஜெகதீஸ்வரி ஆகியோரின் செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்தாலும் அவர்கள் மீது தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருவதாலும் விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.
இதேபோல சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படலாம் என்றும் தகவல்கள் அடிபடத் தொடங்கியுள்ளது. இந்த பட்டியலில் அமைச்சர்கள் கீர்த்தனா, கமலி ஆகியோரும் காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார், சுற்றுலாத்துறை ஆகியோரின் பெயர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிர்வாக செயல்பாடுகள், துறை சார்ந்த செயல்பாடுகளை வைத்து தாவேகா அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும், ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையை விட முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல சமூக நீதித்துறை அமைச்சராக உள்ள வன்னியரசுக்கு முக்கியமான துறை ஒதுக்கப்படலாம் என்றும், இருந்தாலும் விஜய் வசமே இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பட்ஜெட்டுக்கு பிறகு கேபினெட் மாற்றம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படும் அதே நேரத்தில் இடைத்தேர்தலுக்கு பிறகும் அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து வந்த விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் மரகதம் குமாரவேல் ஆகியோரும் கேபினெட்டில் இடம் கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ பதவியை 6 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளது. காலியாக உள்ள அந்த 6 தொகுதிகளுக்கும் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இருந்தாலும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இடைத்தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது தற்போது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. மேலும் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் சில அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பி. விஸ்வநாதன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கே. ஜெகதீஸ்வரி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் டி. சரத்குமார் உள்ளிட்டோர் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்படலாம் என பரவலாக பேசப்படுகிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் துறை ரீதியான அதிருப்திகள் காரணமாக இவர்கள் மீது இந்த அதிரடி நடவடிக்கை பாயக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. அதே நேரத்தில் சில முக்கிய அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்படவும் வாய்ப்புகள் உள்ளன என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அமைச்சர்கள் எஸ். கீர்த்தனா, எஸ். கமலி மற்றும் எஸ். ராஜேஷ்குமார் ஆகியோரின் தற்போதைய இலாக்காக்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என தெரிய வருகிறது. இவர்களின் நிர்வாகத் திறமை மற்றும் துறை சார்ந்த செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. புதிய அமைச்சரவின் கட்டப்பின் அடுத்த கட்டமாக அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ள சில முக்கிய பிரமுகர்களுக்கு வரவிருக்கும் இடைத்தேர்தலுக்கு அமைச்சரவையில் இடமளிக்க திட்டமிட்டுள்ளது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நுழையும் தகுதியான நபர்களுக்கு முறையான அங்கீகாரம் வழங்குவதன் மூலம் கட்சியின் பலத்தை மேலும் பலப்படுத்த தலைமை திட்டமிட்டு வருகிறது. இந்த இடைக்கால அமைச்சரவை மாற்றம் முற்றிலும் நிர்வாக சீர்திருத்தங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அமைச்சர்களின் செயல்பாடுகளை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருவதால் திறம்பட செயல்படாதவர்கள் எங்கு இருந்தாலும் பதவி இழக்க நேரிடும் என்ற நிலை உருவாகி உள்ளது. மக்கள் நலனுக்காகவும் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்காகவும் நிர்வாகத்தில் எத்தகைய கடுமையான முடிவுகளை எடுக்கவும் தயக்கம் காட்டும் என்ற சமிக்கையை இந்த அமைச்சரவை மாற்றம் வெளிப்படுத்தி உள்ளது. தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளதுடன் அமைச்சர்கள் மத்தியில் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. மொத்தத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின் தமிழக அரசியலில் அரங்கேறப் போகும் இந்த அமைச்சரவை மாற்றமானது மாநில நிர்வாகத்தில் பெரும் திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. ஊழலற்ற, வெளிப்படையான மற்றும் செயல்திறன் மிக்க ஒரு அரசை கொடுக்க வேண்டும் என்ற தாவேகாவின் லட்சியத்திற்கு இந்த நடவடிக்கைகள் மேலும் வலு சேர்க்கும். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் இந்த மாற்றங்கள் பெரும் எதிர்பார்ப்புகளை தூண்டி விட்டுள்ளன. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தாவேகா அமைச்சர்கள் நீக்கம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.